ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் ஆடியோஸ் குமாரபாளையம். இன்னைக்கு கண்டென்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்எல் செட்டு தான். இந்த செட்டு வந்து ரீவர்க்கு வந்தது தான். இது ஏற்கனவே இந்த எஃப்எல் செட்டுக்கு வந்து பேர் பாக்ஸ் கிடைக்காததுனால இங்கே ஒரு கடையில் கொடுத்ததுனால இது எஃப்எல் மட்டும் எடுக்காதுன்னு சொல்லிவிட்டு எஃப்எம் வச்சு இந்த இடத்துல எஃப்எம் வச்சு கொடுத்துருந்துருக்குறாங்க. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இது பாடுற மாதிரியே ரெடி பண்ணி கொடுங்க கேஸ்ட்லியே அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுக்கோசரம் நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதில் பொருளெல்லாம் கிடைக்கல. இருந்தாலும் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. அதில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு இப்போ இந்த செட்டை ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த போர்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 440 ஐசி. இது 2 சேனலும் இந்த ஐசியிலேயே எடுத்துருக்குங்க. இதில் 8க்கு வர ஐசின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8லேருந்து வந்து நேரடியாக பேஸ்டபுளில் கொடுத்தா அந்த போர்டு வந்து எப்பயுமே இது வந்து பாடவே படாது. இது 3161ங்கிற ஐசி இருக்குது. இந்த ஐசி அதுதான். இதில் நம்பரு சரியாக தெரியாதுன்னு இருக்கேன். எட்டாக இருக்கிறதுனால தெரியல. இந்த ஐசி இருந்துச்சுன்னா தான் இதுதான் ப்ரீ போர்டு. இதுக்கு 8 ப்ரீன்னு சொல்கிறது இந்த போர்டு தான். இந்த செக்ஷன் முழுசாகவே 8 ப்ரீ போர்டு. இது கையை வச்சோம்னாவே சவுண்டு பயங்கரமாக இருக்குதுல. இந்த போர்டு நம்மக்கிட்ட இருந்தது தான். இப்போ அதிலேருந்து எடுத்து ஒரு பேஸ்டபுளும், அதிலேருந்து பேஸ்டபுள் ரொம்ப இதாகிடுச்சு. எல்லாம் காமெண்ட்ஸ்லாம் கையை வைக்கலையே, எல்லாம் ட்ராயிங்லாம் பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருந்தது இந்த பேஸ்டபுள் இருந்தது ஐஸ்வர்யா கம்பெனியில். அதை போட்டிருக்கோம். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் இதை இப்போதைக்கு செட் பண்ணி போட்டேன். நான் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு இதெல்லாம் ஃபினிஷிங் போட்டு போடக்குள்ள நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாங் ஒன்று ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே செட்டு ஆனில் தான் இருக்குது, ஃபியூஸில் வச்சுருக்கேன். இது வால்யூம் கண்ட்ரோலும் போயிடுச்சு. கண்ட்ரோல் மாற்றணும். இது கண்ட்ரோல் மாற்றணும். கண்ட்ரோல் மாற்றினா சரியாக போயிடும். இது ட்ரிபிளுக்கு, இது பேஸுக்கு. எல்லாம் சிரிக்கும் திசையாய் மாற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஸ்டாக் இருக்கிற பொருள்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏது